வாலிபன் தன் வழியை எதனால் சுத்தம் பண்ணுவான்? வசனத்தின்படி தன்னை காத்துக் கொள்கிறதுனால் தானே. ஆமென் சொல்லுங்களேன். அந்த வசனத்தை நீங்களும் நானும் தினமும் படிக்கணும். இந்த வசனத்தை தியானிக்கணும். கர்த்தருடைய வேதத்தில் இரவும் பகலும் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். இன்னைக்கு நிறைய வாலிப பிள்ளைகள் ஆட்டத்துக்கு முக்கியத்துவம், குத்தாட்டத்துக்கு முக்கியத்துவம், வேறு மாதிரி ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு முக்கியத்துவம். வசனத்தை படிப்பதில்லை, வசனத்தை தியானிப்பதில்லை. வசனத்தின்படி வாழாத ஒரு மனுஷன் கைவிடப்படுவான். அல்லேலூயா, அல்லேலூயா. அது யாரா இருக்கட்டும், இன்க்ளூடிங் மீ. எனக்கும் தான் இந்த வார்த்தை, எனக்கும் தான் இந்த சத்தியம். வசனத்தின்படி தன் வாழ்வை அர்ப்பணியாமல், வசனத்தின்படி ஒரு வாழ்க்கை வாழாமல் இருப்போமே ஆனால் நிச்சயமாக சொல்லுகிறேன், ஆண்டவருடைய வருகையில் கைவிடப்படும். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, வேதத்தை வாசியுங்கள், வேதத்தின்படி வாழுங்கள், வேதத்தின்படி இருங்கள். கர்த்தர் நிச்சயமாகவே உங்களை ஆசீர்வதித்து உங்களை பெருக பண்ணுவார். சங்கீதம் 119 147 சொல்லுது, அதிகாலை நான் எழுந்து சத்தமிட்டேன், உம்முடைய வசனத்திற்காக நான் காத்திருக்கிறேன், உம்முடைய வசனத்திற்காக நான் காத்திருக்கிறேன். எங்க இருந்தாலும் என்னுடைய அனுபவத்தில் நான் சொல்லுகிறேன், வசனம்னா எனக்கு ரொம்ப இஷ்டம். யாராவது வசனம் பேசுனாங்கன்னா ஆணு வாயை பொழந்துட்டு உட்காந்துருவேன். ஏன் தெரியுமா? அந்த வசனத்தில் இருக்கிற டெப்த் எனக்கு தான் தெரியும். அந்த வசனம் என்ன ஆசீர்வதிக்குது. அந்த வசனம் என் வாழ்க்கையில பெரிய பெரிய காரியங்களை செய்யுது.